Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Can we bow our heads in prayer for a minute? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Our loving Heavenly Father, we come before you. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். As we come around your word, speak to us through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட பேசுங்கப்பா. Help us to be doers of your word. In Jesus' precious name. Amen. வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from John chapter 15. இன்றைக்கு நாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்க இருக்கிறோம். Jesus is giving one of his last teachings before his crucifixion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்திற்கு முன்பதாக அவர் கொடுக்கிறதான ஒரு போதனை குறித்து தான் நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். Here we see he gives an illustration of the vine. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சில தெய்வீகமான எடுத்துக்காட்டுகளை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். In the Old Testament, Israel was known as the vine. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் என்பது ஒரு தெய்வீகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. John chapter 15 and verse 1, I am the true vine, my father is the husbandman. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். Verse 2, every branch in me that beareth not fruit, he taketh away, and every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. 2ஆம் வசனம், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Jesus, from his teachings, he wants us as believers to be fruitful in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகள் மூலமாக தன்னை விசுவாசிக்கிறவர்கள் கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Verse 4 and verse 5, abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself, except it abide in the vine, no more can you, except ye abide in me. 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். I am the vine, ye are the branches. He that abideth in me, I in him, the same bringeth forth much fruit, for without me ye can do nothing. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Today we are going to look at what it is to abide in him and his word abiding in us. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற சத்தியமானது கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன, அந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். It's talking about that we have to bear fruit. Galatians chapter 5 when verse 22 and 23 we see, but the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 5ஆவது அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லியிருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று. So God wants us to be fruitful in our lives. Only way we can be fruitful is to abide in him. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கனி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கனி நிறைந்தவர்களாய் எப்படி இருக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே. The main focus of the message is on verse 7, which says, if ye abide in me and my words abide in you, you shall ask what you will, and it shall be done unto you. இந்த செய்தியினுடைய மைய கருத்து வசனம் என்னவென்றால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. Here
the words abide is used about 10 times in this chapter. இந்த ஒரே அதிகாரத்தில் நிலைத்து நிற்பது என்ற அந்த வார்த்தை 10 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். The Greek word for abide is meno, M-A-N-O. நிலைத்திருப்பதினுடைய கிரேக்க பதத்தினுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதென்றால் மேனோ, M-E-N-O என்று அர்த்தமாக இருக்கிறது. Which means to stay, to remain, don't leave, don't forsake, don't walk away. அந்த வார்த்தையினுடைய மைய அர்த்தம் என்னவென்றால் விட்டு விடாதே, விலகி போகாதே, இதை விட்டு விலகாதே, இதிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகும். Abide basically means remain and to stay in fellowship. நிலைத்திருப்பதின் அர்த்தம் என்னவென்றால் இதிலே தங்கி தரிப்பதும் ஐக்கியம் கொள்வதாகும். To stay in close relationship and constant fellowship with God. நெருங்கிய உறவிலே இருப்பதும் அவ்வப்போது உறவு கொள்வதுமே ஆகும். You know, when Jesus abides in my life, I demonstrate his qualities and his character. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே நிலைத்திருப்பார் என்றால் அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய தன்மைகளும் என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். So abide means to be in close relationship, constant relationship with God. நிலைத்து நிற்பது என்றால் அவரோடு நெருங்கி உறவாடுவது, அவ்வப்போது அடிக்கடி அவரோடு உறவிலே நிலை நிற்பதாகும். 1 John chapter 4 and verse 16 says, God is love, and he who abides in God and God in him. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். So we have to abide in God. நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்து நிற்க வேண்டும் பிரியமானவர்களே. You know, goal of every Christian is not to have a comfortable life, but to have a fruitful life. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அல்ல, கனி நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். You know, here we see in order to be fruitful, you got to go through pruning process. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்மிலே சுத்தம் செய்யப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. It means abide constantly, abide in close relationship with him, not just to visit God every Sunday. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவரை போய் சந்திப்பது அல்ல, நிலைத்து நிற்பது என்றால் அவரோடு கூட நெருங்கிய ஒரு உறவிலே அவ்வப்போது இருப்பதுதான் நிலைத்து நிற்பதாகும். What a promise he has given us in verse 7. If you abide in me and my words abide in you, ye shall ask what you will, it shall be done unto you. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். We're going to look at what it means to abide in God's word. ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்பது என்றால் என்னவென்று நாம் இப்பொழுது பார்ப்போம். When we abide in him and we abide in his word, and we will be able to do things in line with his word. நாம் ஆண்டவருக்குள்ளும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்து நிற்போம் என்றால் எல்லா காரியங்களும் சீர்பட நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். It is talking about intimacy with God. இது எதை குறிக்கிறது என்றால் தேவனோடு இருக்கிற நல் உறவை குறித்திருக்கிறது. The word abiding means it's abiding in our spirit. நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறது என்றால் ஆவியிலே நாம் அவரோடு கூட நிலையாய் நிலைத்து நிற்க வேண்டும். It means actually you diligently study the word of God, meditate upon the truth of God, and the truth becomes real in your heart. நிலைத்து நிற்பது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை எப்போதும் தியானித்து கொண்டிருப்பதும் அவருடைய சத்தியத்தை நீங்கள் அதிகமாக உள் வாங்குவதுமே ஆகும். பின்பு அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும். Then when the truth becomes real in your heart, you act
according to that in your daily life. எப்பொழுது சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே நிஜமாக மாறுமோ அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிப்பீர்கள். So when it becomes real in our heart and we abide in Him, we ask things according to His will, and it will be done unto you. That is the promise of God. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்திலே நிலைத்து நிற்கும் பொழுது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக இருக்கும் பொழுது, அந்த சத்தியத்தின்படி நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையெல்லாம் கேட்போமோ அதை பெற்று தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். பிரியமானவர்களே, You can ask me, how do I know the word of God is abiding in me or not? நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம், எப்படி நான் புரிந்து கொள்வது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்து இருக்கிறது என்று சொல்லி. So when you go through a difficult time, when you're in the middle of a crisis, we have to listen to the word of God coming out of us. Is it doubt, unbelief, and fear coming out of our mouth? உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலையில் தவிப்பான நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள் இருந்து எப்படிப்பட்டதாக வருகிறது? கேள்வியாக வருகிறதா, அல்லது உங்களுக்குள்ளாக சந்தேகமாக வருகிறதா, அல்லது உங்களை கலங்க பண்ணுகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். If that is so, then the word of God is not abiding in us. கவலையும் அவிசுவாசமும் சந்தேகமும் உங்களுக்குள் இருக்கும் என்றால் உங்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்து இல்லை. பிரியமானவர்களே, The second thing is the word of God abiding in us will change our life. We cannot be the same. கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து அது நிஜமாகும் பொழுது நாம் இருக்கிறவர்களாக இல்லாமல் மாற்றப்பட்டவர்களாக புதிய மனிதர்களாய் நாம் உருமாறுவோம். We're going to look at a verse from Joshua chapter 1 and verse 8. We see that Moses is no more there who brought them, out of Egypt. Now it is Joshua's responsibility to take them into the promised land. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் குறிப்பாக பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே மோசேவானவர் மரித்ததற்கு பின்பதாக ஆண்டவர் யோசுவாவை தலைவராக எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக நடத்துவதற்கு ஆண்டவர் அழைக்கிறது யாரை என்றால் யோசுவாவை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். God gives Joshua a specific instruction in Joshua chapter 1 and verse 8. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு ஒரு அற்புதமான கட்டளையை இந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Let's read that. This book of the law shall not depart out of your mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. Then you will make your way prosperous, and then you will have good success. 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். So we see here, this book of the law shall not depart out of your mouth. You will meditate on it day and night, and that thou mayest observe to do according to all that is written therein. Then you will make your way prosperous, and then you will have a good success. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். 3வது, இரவும் பகலும் இதிலே நீ தியானமாய் இருக்க வேண்டும், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணி புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லியிருக்கிறது. The law is the word of God. That's the first 5 books of the Bible. 5 புஸ்தகத்தில் இருக்கிறதான இந்த வார்த்தைகள் தேவனுடைய நியாய பிரமாணம் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. God stresses the importance of meditating on God's word. Meditate, contemplate
focus one thoughts on the word of God. ஆண்டவர் இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்கிறதை குறித்து சொல்லியிருக்கிறார். எப்போதும் உற்று நோக்கோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் தியானமாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற பலன்கள் என்ன? We got to meditate on the word of God continuously. கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் நாம் தியானமாய் தொடர்ச்சியாய் இருக்க வேண்டும். Do you know our mind is active even when we are not doing anything? நம்முடைய சிந்தையானது நாம் எந்த விதமான வேலை செய்யாதிருக்கிற சூழ்நிலையில் கூட அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. We got to train our mind to meditate on the word of God on a daily basis. தினம்தோறும் நம்முடைய சிந்தனையை மூளையை ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதிலே நாம் தான் பயிற்சிவிக்க வேண்டும். We got to focus our things on specific things in life. நம்முடைய வாழ்க்கையிலே எது முக்கியம் என்பதை குறித்து நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். We got to contemplate it over and over again. அந்த முக்கியமான கர்த்தருடைய வேதத்தின் மேல் இருக்கிற அந்த தியானத்தை மீண்டும் மீண்டுமாக நாம் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும். Here we see the word says meditate and observe to do according to all that is therein. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் தியானித்து அதை உற்று நோக்கி அதை உள்வாங்கி பின்பதாக அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாய் இரு என்று வேதம் சொல்லுகிறது. Devil knows that what we meditate will become real in our life. பிசாசுக்கு நன்றாக தெரியும் நாம் எந்த காரியத்தை தியானிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாக ஆகும் என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும். So he wants us continuously think on the problems. When we think and focus on the problems, they get bigger and bigger and bigger. பிசாசானவன் எப்போதுமே நம்முடைய சிந்தைக்குள்ளாக பிரச்சனைகளையே கொண்டு வருகிறான். அதையே நாம் நினைத்து 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 நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருக்கிற சாதாரண சின்ன பிரச்சனையை அவன் ஊதி பெருசாக்க விரும்புகிறான். Psalm 1, blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. What it says, verse 2, but his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. சங்கீதம் 1 இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The benefit of meditating on the word of God day and night we see in verse 3, and he shall be like a tree planted by the rivers of water, bringeth forth fruit in his season, and his leaves shall not wither, and whatsoever he doth shall prosper. கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருப்பது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்று பார்க்கும் பொழுது 3ஆம் 4ஆம் வசனத்திலே அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தைப் போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Can you see how meditating on the word of God is important? நாம் இங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று. That's why Jesus said, if you abide in me and my words abide in you, you shall ask what you will, it shall be done unto you. It is like he's giving us a blank check. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருந்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். நிலைத்திருப்பது என்பது என்னவென்றால் ஒரு செக்கை போன்றது, அது ஒரு காசோலையை போல நமக்கு என்ன தேவையோ அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So when you abide in him, you are rooted in him, you are anchored in God. நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருப்பது என்றால் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக அவருக்குள்ளாக நங்கூரம் போடப்பட்டவர்களாக உறுதியான
ஒரு அஸ்திபாரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது இருக்கும். So when storms of life come, there's problems come, whatever happens, but you're not moved, you are stable. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூறாவளிகளோ சுனாமிகளோ வந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்பது நிமித்தமாக நாம் அசைக்கப்படாமல் நிலையாய் நிற்போம் பிரியமானவர்களே. We also, looked at Joshua chapter 1 and verse 8. Speak the word, the book of the law shall not depart out of your mouth. It should be continuously in your mouth. யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகமானது உன் வாயை விட்டு பிரியாமல் அதிலே நீ இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. Romans chapter 10 and verse 8. What does it say? The word is near you, even in your mouth and in your heart. That is the word of faith we preach. ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. The word of God has to be in your mouth and in our heart. கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் எப்போதும் இருக்க வேண்டும். Matthew chapter 12 and verse 34 it says, out of the abundance of heart mouth speaketh. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. So in this portion of scripture, we looked at how to meditate on the word of God. The word of God become real in our life, and speaking the word of God and walking according to the word of God. இந்த வேத பாட பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னவென்றால், எப்படி கர்த்தருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகி அந்த வார்த்தையை நம்முடைய வாயில் வைத்து நாம் பேசும் பொழுது ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் பிரியமானவர்களே. Whatever the need may be, we have to be specific. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியத்திலே மிகவும் தெளிவாக குறிப்பாக இருக்க வேண்டும். Maybe in your life you may have a need. This is the promise the Lord Jesus God gave us. If you abide in me and my words abide in you, you shall ask what you will and it shall be done unto you. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக தேவன் சொன்ன வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் நமக்கு நன்றாக சொல்லியிருக்கிறார். In this chapter we saw God wants us to be fruitful. We looked at that. He wants us to bear fruit, more fruit and much fruit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திலே நாம் கனி நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், அபரிவிதமான கனிகளை கொடுத்து நம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று வாழ வேண்டும். And also we looked at that, if we abide in him, if we live in constant fellowship with him, and if we have an intimacy with God, and we abide in his word, we shall ask whatever we need and he will grant it unto you. That's what we see here. நாம் இங்கே பார்த்த சத்தியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலையாக நின்று அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தின் உறவிலே நாம் இருக்க வேண்டும். அவரோடு இருக்கிற அந்த பந்தத்திலே விரிசல் இல்லாமல் நெருங்கி அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு செய்ய போதுமானவராயிருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த வசனங்களிலே இப்பொழுது பார்த்திருக்கிறோம். So what we see from here, to summarize, maybe you have a need. It may be to do with the family. It may be to do with the healing. It may be to do with your financial situation, family situation, or it may be something impossible, whatever it may be.
we have to zero in on the need. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் நாம் இப்பொழுது பார்த்ததான வார்த்தையின்படி உங்கள் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் காணப்படலாம், உங்களுக்கு சில பொருளாதார தேவைகள் இருக்கலாம், சுகத்தை பற்றிதான தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த வார்த்தையில் நிலை கொண்டு கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளும் நீங்கி நீங்கள் பிரச்சனை இல்லாத ஒரு சுமூகமான வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும் பிரியமானவர்களே. Then the second thing we have to do is to search the scriptures that is in the Word of God, that is to that specific need. If it's healing, search those scriptures that are relevant to that. இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தேவைகள் என்ன காரியத்திற்காக நாம் இப்பொழுது ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வைத்து அதை வைத்து ஜெபித்து அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். Read the scripture, meditate on that and speak the word and live according to it, and you will see it will come to pass. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து வைத்து நாம் அதை தியானித்து அதை தியானம் பண்ணி அதற்காக நாம் ஜெபம் பண்ணி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அந்த வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும் பிரியமானவர்களே. When I ask God, I'm not going to ask him for a Rolls Royce or an oil well in my back garden. I'm going to ask, when the word of God abides in you and you abide in him, you're going to ask him in line with the word of God. நாம் தேவனிடத்தில் கேட்க போகிற காரியங்கள், எனக்கு ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுங்க ஆண்டவரே, அல்லது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பல கோடி ரூபாய் போடுங்க என்று சொல்லி நாம் கேட்க போவது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது நாம் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நாம் காரியங்களை கேட்போம். And the promise is, if you abide in me and my words abide in you, you shall ask what you will, and it shall be done unto you. This is God's promise for us. இதிலே முக்கியமான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் தேவன் கொடுக்கிறதான மாபெரும் வாக்குத்தத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். Loving Heavenly Father, we thank you for your word. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. Thank you for the integrity of your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் உண்மைத்துவத்திற்காக நன்றி அப்பா. Help us to be doers of your word. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த. Help us to take hold of the word of God. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Entrance of your word giveth light and giveth understanding. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு வெளிச்சத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. Help us to be people that will be fruitful in our lives. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Help us to be people who abide in you constantly and the word abiding in us. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிலே நிலைத்திருக்க, நாங்கள் எல்லோரும் உம்மிலே நிலைத்திருந்து நீர் எங்களுக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, at this moment, Father, there may be needs of people. I pray in the name of Jesus. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தேவைகளை சந்திக்கப்பட இப்போது உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Whatever their need may be, need in their body, family needs, job situations, I pray in the name of Jesus. They will experience a break. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குடும்பத்திலே சில பிரச்சனையின் தேவைகள், பண தேவைகள், வேலையில்லாத சூழ்நிலைகள், நெருக்கத்தின் சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் வெளியேற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை இப்போது பேசுகிறேன் உம்முடைய நாமத்தினாலே. They will experience an answer, a miracle in their life. Lord, touch them and meet their need. In Jesus' precious name, Amen.
இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு அற்புதத்தையும் ஒரு விடுதலையும் உம்முடைய தொடுதலையும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அவர்களை ஒரு சாட்சியாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you and we see you in the next program. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.